அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரையிலும் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களிலே களைகள் மலிந்த காலமாக, அதாவது தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் எல்லாருமே பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஒரு களைகளைப் போல மாறிவிட்டதை குறித்து இங்கே எரேமியா இந்த காரியத்திலே அடுக்குகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய பண்பு நலன்கள் என்கிற தலைப்பின் கீழமேயும் அவர்களது சொற்களை குறித்து ஒரு பிரிவாகவும், அவர்களது சொப்பனங்கள் கனவுகள் என்கிற காரியத்தை குறித்து 3வது பிரிவாகவும், அவர்களது கேலி என்கிற தலைப்பிலே 4 காரியங்களை, அதாவது அந்த நாட்களிலே வாழ்ந்த பொய் தீர்க்கதரிசிகளை பற்றி எரேமியா அடுக்குகிறதை நாம் பார்க்க முடியும். முதலிலே 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் அவர்களுடைய பண்பு நலன்களை குறித்து அங்கே எரேமியா அடுக்குகிறார். தீர்க்கதரிசியும் ஆசாரியர்களும் மாயக்காரர்கள் என்று வசனம் 11 குறிப்பிடுகிறார். அவர்கள் உள்ளத்துல ஒன்று வைத்துவிட்டு வெளியே ஒன்று பேசுகிறார்கள். அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்கிறது போல அவர்கள் மாயக்காரர்களாக இருந்து கொண்டு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள் என்கிறதை வசனம் 11 13ஆம் வசனம் 17ஆம் வசனங்களில சிலர் அந்நிய தேவர்களின் பெயரில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தேவனுடைய பெயரிலேயும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அதாவது பாகாலின் பெயரில் செழிப்புகள் உண்டென்று சொல்லி பாகால் பெயரை சொல்லியும் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அதே போல தேவன் பேரிலேயும் சமாதானம் இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று சொல்லியும், அவர்கள் 14ஆம் வசனத்துல பொல்லாதவர்களுடைய கைகளை திடப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பாவத்தை குறித்து எச்சரிக்காம தீர்க்கதரிசிகளில் திடுக்கிடத்தக்க காரியத்தை பார்த்தேன்னு சொல்லி விபச்சாரம் பண்ணி வஞ்சகமா நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு அவர்கள் அந்த பொல்லாதவர்களுடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். பாவத்தை குறித்த எச்சரிப்பே இல்லை, விபச்சாரத்தை குறித்த எச்சரிப்பு இல்லை, வஞ்சகமாய் நடக்கிறவனை குறித்த எச்சரிப்பு இல்லை, பொல்லாப்புக்கு திரும்பும்படிக்கான எச்சரிப்புகள் இல்லை. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லி அவர்களுடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். பாவங்களில் வாழ்வோரை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொல்லி ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் சமாதானத்தை தான் வாக்கருளுகிறார்கள். 15ஆம் வசனத்துல தேசமெங்கும் மாயையை அவர்கள் பரப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்க நல்ல ஒரு செழிப்பான தேசமாக இருக்குது. பணக்காரர்கள் பணத்திற்கு மேல பணம் பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏழைகள் அவர்கள் வறுமை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாட்கள்ல இங்கே சிங்காசனத்துல ஆண்டவர் எப்படி ஆகிலும் யூதாவின் சிங்காசனத்துல தாவீதுடைய வம்சத்துல ஒரு ஆளை எப்படி உட்கார வைப்பார், நம்மை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எப்படி எசேக்கியாவின் நாட்களில் ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதே அற்புதத்தை நம்ம நாட்களிலே செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள், முரட்டாட்டமான ஒரு நம்பிக்கையை, குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தேசத்துல இந்த மாயையான செய்தியை பரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். 2வது அவர்களுடைய சொற்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவங்க மக்களுக்கு அது வீண் பெருமை கொள்ள செய்யும். அவன் என்னதான் பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னா அது அவனுக்கு ஒரு வீண் பெருமையை அது கொடுக்கக்கூடியதாக உருவாக்கி விட்டது. 16ஆம் வசனத்துல திரும்பவும் அவர்கள் கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனங்களை முகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் மனதில் தோன்றினவர்களை பேசுகிறவர்களாக அவர்களுடைய வார்த்தை இருந்தது. தேவனை அசட்டை செய்கிறவர்களுக்கு சமாதானம்னு அவங்க சொல்லுகிற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் ஆண்டவர் தான் சொன்னார் நீ துணிகரமாக வசனம் 17 பொல்லாதவர்களுக்கு பொல்லாப்பு வராதுன்னு சொல்லியும் தேவன் பேசாமலேயே இவர்களே தீர்க்க தரிசனத்தை கூறுகிறவர்களாக வசனம் 21 எரேமியா காட்டுகிறார். தேவன் அனுப்பாமலேயே ஆண்டவரங்களை அனுப்பிட்டாருன்னு சொல்லி போய் நிற்கிற ஆட்கள், தேவன் ஆலோசனை கொடுக்காம, தேவ ஆலோசனைக்கு காத்து இருக்காம
வசனம் 22 சொல்லப்பட்டது போல தங்களுடைய காரியங்களை அடிச்சு விடுகிறவர்களாக, வசனம் 22 மக்கள் மனம் திரும்பும்படிக்கு இவர்களுடைய சொற்கள் ஒருபொழுதும் இருக்கவே இருக்காது. மிகவும் அப்படியே அவர்களுக்கு மேற்பூச்சாய் பூசுகிற காரியங்களை செய்து 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 ஜனங்களை பாவத்திலேயே வாழ வைத்து அவர்களை அழிக்கிறவர்களாக இருப்பார்கள். யோவான் ஸ்நானகனைப் போலவோ, இயேசு கிறிஸ்துவை போலவோ, அல்லது பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்தை போலவோ மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி என்கிற காரியங்கள் அவர்களுடைய சொற்கள்ல இருக்கவே இருக்காது. மனம் திரும்பும்படியான ஜெபம் அங்கே செய்திகள் இருக்காது. யோவான் ஸ்நானகன் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தாலும் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் கேட்டார்கள், போர்ச்சேவகர்கள் கேட்டார்கள், ஆயக்காரர்கள் கேட்டார்கள். கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்திலே காண்கிறோம். அதே போல அவர்களுடைய கனவுகள், சொப்பனங்கள் 23 32 வரையிலும் அவர்களுடைய சொப்பனங்களை தான் அவங்க ஊழியத்துக்கே மூலதனமா வச்சிருக்கிறாங்க. வசனம் 25 தேவனுடைய பெயரை சொப்பனத்துடன் சேர்த்து கொண்டு தீர்க்க தரிசனமாக்கி விடுகிறார்கள். சொப்பனம் கண்டேன் சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி வேத வசனங்களை ஜனங்கள் மறந்து விட்டு, வேத வசனங்கள் தங்களை கரெக்ஷன் பண்ணுகிறதற்கு விட்டு கொடுக்காம சொப்பனத்தின் மேலேயே நம்பிக்கை வைக்கிற அளவிற்கு தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் ஏதாவது காட்டுறாரான்னு ஜனங்கள் கேட்பாங்க. ஆமா, இந்த காட்டுகிறார், உங்களை குறித்து ஒரு சொப்பனத்தை தந்தாருன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுகிற காரியங்களை செய்கிறதையும் வசனம் 26 இதயத்தினுடைய வஞ்சனைகளை, அதாவது அவர்களுக்கு ஏற்றவர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்தும்படியான வார்த்தைகள், பிடிக்காதவர்களுக்கு அவர்களை பிடிக்காத வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, அங்கே அயலாரிடத்துல திருட்டுத்தனமாய் யுத்திகளை காப்பி அடிச்சு கொண்டு புதிய கொள்கைகள் என்கிற பெயர்ல பேசுகிறவர்களாக, வசனம் 31 தங்கள் நாவின் சொற்களைத்தான் அவங்க கொடுக்கக்கூடியவங்களாக ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு விட்டு பேசுகிறவர்கள். 32 வசனத்துல பொய் சொப்பனங்களினால பாவிகளை மோசம் போக்குகிறவர்களாக, பயனற்ற சொப்பனங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டு வார்த்தைகளை பேசுகிறவர்களாக அன்றைக்கும் காணப்பட்டார்கள், இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். நான்காவதாக தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் வசனங்களையும் கேலி செய்கிறவர்களாக, வசனம் 33 கர்த்தராலே சுமரும் பாரோன்னு எரேமியாவே நீ சொல்லிட்டே இருக்கிய, தேசம் நல்ல செழிப்பா தானே இருக்குது, மக்கள் நல்ல சுகபோகமா தானே வாழ்றாங்க, அரசாட்சியெல்லாம் நல்லபடியா தானே இருக்குது, எங்க பாரம்பா இருக்குது, எங்கிருந்து பாரம் வரப்போகுது, சும்மா பாரம் பாரம், கர்த்தர் சுட்டரித்து போட்டு விடுவார், தேசத்தை அழித்து விடுவார், ஆலயத்தை சுட்டரிச்சிடுவார், அலங்கத்தெல்லாம் இடிச்சு போட்டுருவார் நீ சொல்றிய என்று சொல்லி அவர்களுடைய வார்த்தைகளை கேலி பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தைகளை 36 வசனத்துல புரட்டுவார்கள். இவர் எரேமியா தேவனுடைய வார்த்தையை தெளிவா சொல்றார், இது இல்லைன்னு சொல்லி புரட்டுகிறவர்களாக, நமது தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிற ஜனங்களாக காணப்படுவார்கள். தண்டனை என்ன? 23:40 மறக்கப்படாத நித்திய நித்திய இலச்சை உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய நிந்தையையும் நித்தியமான ஒரு இலட்சியையும் கட்டாயம் உங்க மேல ஒரு காரியத்தை நான் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தோட்டக்காரன் இடத்துல வேலைக்காரர்கள் வந்து கேட்குறாங்க, எஜமானனே நம்ம தோட்டத்தில் நல்ல விதைகளை தானே விதைத்தோம், ஆனால் இப்போ அங்கே களைகளும் முளைச்சிருக்குத, களைகள் எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது தோட்டக்காரர் சொல்கிறாரு, சத்துருவானவன் அதை விதைத்து போட்டுட்டான், அப்போ நாங்கள் அதை பிடுங்கி விடட்டுமா என்று கேட்ட பொழுது, இல்லை அறுப்பு காலம் மட்டும் 2ஐயும் வளர விடுங்க, அறுப்பு காலம் வந்த பொழுது முதல்ல களைகளை பிடுங்கி அவைகளை கட்டாக கட்டி அக்கினியில போடட்டும், அது எரிந்து போகட்டும், நல்லவைகளை நம்ம சேர்த்து கொள்வோம் என்கிறது போலத்தான் இன்றைக்கும் களைகள் மலிந்த காலமாக இன்றைக்கு 2 காரியங்களை நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் பெயர்ல தீர்க்க தரிசனங்களை சொல்லி சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே என்று சொல்லி வேதத்தை வைத்து கொண்டே ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியாதபடி அதிலேயே நிலைத்திருக்க வைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி துன்மார்களுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொன்ன போதிலும் கூட ஆசீர்வாதமான வார்த்தைகளையே சொல்லி சொல்லி பேசி இன்றைக்கு ஜனங்களை ஏமாற்றுகிற களைகள் நிறைந்த ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பாம்பை போல வினா உள்ளவர்களாக, புறாக்களை போல கபடற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற சத்தியங்களை நம்ம சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொண்டு
வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வஞ்சனைகளுக்கு தப்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.